உலகம் ஒரு தலைசிறந்த பொருளாதார மேதையை இழந்திருக்கிறது. இந்தியா தன்னுடைய தவப்புதல்வர்கள் ஒருவரான முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைவு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பேரிழப்பாகும். காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட போதும் அதற்கு முன்னரும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு இந்த நாட்டுக்காக பல்வேறு தளங்களில் உழைத்தவர், ஒப்புயரற்ற தலைவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள். மிகச்சிறந்த பண்பாளர், படைப்பாளர், உழைப்பாளி, உயர்ந்த ஒழுக்கங்களுக்கு சொந்தக்காரர். நாடு மக்கள் நலம் என்ற தளத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை இந்திய நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார். தலைவர் நரசிம்மராவ் தலைமையிலான 91-96 காலகட்டத்தில் நிதியமைச்சராக பணியாற்றிய போது நானும் அவரோடு அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் உண்டு. அதிர்ந்து பேசாத ஒருவர், சிறந்த கருத்துக்களை பேசுபவர், மிக உயர்ந்த லட்சியங்களை தன்னகத்தே கொண்டு காங்கிரஸோடு இணைந்து பணியாற்றியதில் அவருடைய பெருமை உலகம் பாராட்டுகிறது. இன்றைக்கும் இந்தியா பொருளாதார சூழ்நிலையில் மிகச்சிறந்து விளங்குவதற்கு அவருடைய அடித்தளமும் அவருடைய ஆழ்ந்த ஞானமும் அறிவும் தான் காரணம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பொருளாதார நிலையில் மந்தநிலை, தாழ்நிலை, மிக கொடுமையான சூழலுக்கு உட்பட்ட போது இந்தியா மட்டும் தனித்து நின்றது. காரணம் அவருடைய சிறப்பான, உயர்வான, பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதார திட்டங்கள் என்பதை நாம் அறிவோம். தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தனித்த முறையிலும் இந்தியா அனைத்து நிலைகளிலும் நாம் இழந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழந்துவிட்டோம். அவருடைய பண்புகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய செயலாக்கங்கள், அவர் காட்டிய பாதை மிக தெளிவான பாதை, மக்களுக்கான பாதை, மக்கள் முன்னேற்றத்திற்கான பாதை என்பதை நாடறியும், நல்லவர்கள் அறிவார்கள், எல்லோரும் அறிவோம். அந்த உன்னதமான தலைவருக்கு எங்களது இதயம் கனிந்த அஞ்சலியை செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியின் கோடான கோடி தொண்டர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம்.